ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து மெய்டு வரல. ஸோ ஓடிஜி இது டிஷ்வாஷரில் போட்டுடலான்னு சொல்லிட்டு சாமான் எல்லாத்தையும் லைட்டாக ரின்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கூட ரின்ஸ் பண்ண தேவையில்லை. சும்மா மெலிசா கொலா வச்சுட்டு லைட்டாக எதனா இருந்தால் மட்டும் கொலாவில் காட்டணும், அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அடுக்கிக்கணும், மேலே பார்த்த மாதிரி. ஏன்னா இங்கே வந்து இந்த இதுக்கு வந்து கீழேயும் இருக்குது. ஆக்சுவலாக கீழேயும் இருக்குது, மேலேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கையில் பார்த்த மாதிரியும் போட்டுக்கலாம், மேலே பார்த்த மாதிரியும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து எல்லாத்தையும் கீழே பார்த்த மாதிரி போடணும், ஏன்னா கீழே மட்டும்தான் தண்ணி இருக்குது. இப்படி எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக அடிக்கிட்டு எல்லாமே ஃபுல்லாக கவுத்த மாதிரி எடுக்கணும். அப்புறம் ஸ்பூன்ஸு கரண்டி எல்லாம் இதில் அடிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணணும், இது வந்து ரொட்டேட் ஆகுதா, ப்ராப்பராக ரொட்டேட் ஆகுதான்ட்டு. ஸோ இப்படி இது வந்து கீழே ஸோ இது வந்து இப்படி சுற்றிட்டு இப்படி மூடணும். எதுவும் இடிக்கலை, மேல்தும் எதுவும் இடிக்கலை. இப்போ வந்து இதை வந்து டோர் க்ளோஸ் பண்ணி பவுட்ரு ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இது 1 ஸ்பூனே போதும். நம்ம நிறைய இருந்துச்சுன்னா 1.5 ஸ்பூன் போடலாம், போதும். ஆல்ரெடி ரின்சிங் கைடு வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து இண்டிகேட்டர் காட்டினா ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து 1 ஹவர் குயிக் இதுவில் எக்கோவில் வச்சுட்டு 1 ஹவர் குயிக்கில் வச்சுட்டேன். ஸோ எந்த இண்டிகேட்டரும் காட்டல. ஸோ சால்ட்டு ப்ராப்பராக இருக்குது, ரின் சைடும் இருக்குது. அதில் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஹாட் எதுவும் செட் பண்ணல, நார்மல். இது எக்கோ மோடு. இது வந்து இன்டென்சிவ் கடாய். ஃபஸ்ட்டு வந்து இன்டென்சிவ் கடாய். ஸோ ஃபுல் 70 டிகிரியில் வந்து கழுவும். நான் எக்கோ மோடு போதும், நான் மீடியம் சூடே போதும். ஆட்டோ வச்சிங்கன்னா அதுவே வந்து சென்ஸ் பண்ணிக்கும். ஸோ இதில் தான் நான் யூஸ்வலாக வைப்பேன். ஆட்டோ வச்சா வந்து அதுமாரி 240 காட்டுது, அதில் குயிக் வந்து 125. ஸோ எக்கோவில் குயிக் வந்து 105. ஸோ இப்போது வந்து ஆக்சுவலாக நான் எதுவும் பிளாஸ்டிக் போடல, நான் ஆட்டோவில் கூட வைக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் சூடாக, இன்னும் நல்லா சூடாக கழுவி தரும், இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து அழுக்காக தான் இருந்தது. நான் வந்து முடித்த பிறகு எடுத்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஒரு சில பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், இந்த கொலைண்டரு அதெல்லாம் கழுவ முடியாது. ஸோ சிலது பிளாஸ்டிக் இருந்தால் கழுவ முடியாது. அப்புறம் இந்த மிக்சியெல்லாம் கூட போடலாம், மிக்சி மூடியெல்லாம் போட முடியாது. ஸோ அந்த சில மூடி மட்டும் நான் வந்து சிங்கில் வச்சுருக்கேன். ஸோ பேலெலாம் வந்து அந்த ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் அதை கழுவி வச்சுட்டா இது வந்து சீக்கிரமாக குயிக்காக வந்து 1 ஹவரில் ஃபினிஷ் பண்ணிடும். நான் மெய்டு இல்லாதப்போ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் முடிச்சுட்டு வீடியோ வந்து பார்ட் 2ல் காட்டுறேன்.